கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம். அதில் 119ஆம் சங்கீதம், அதில் 10ஆம் வசனம். சங்கீதம் 119:10. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, முழு இருதயத்தோடு தேவனை தேடுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். முழு இருதயத்தோடு தேவனை தேடுவதுன்னா என்ன? அதில் இன்னைக்கு ஒரு நாள் தேவனை தேடுவோம். காலையில் எந்திரிச்சோன்னா ஜெபம் பண்ணும்போது தேவனை தேடுறோம், பைபிள் வாசிக்கும் போது தேவனை தேடுகிறோம், ஒரு டிவியில் நல்ல காஸ்பல் மெசேஜ் கேட்கும் போது தேவனை தேடுகிறோம். ஆனால் அந்த இடத்தை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம்? ரோட்டுக்கு நம்ம வீட்டில் இருந்து வெளியே வந்தோம்னா ஸ்கூலுக்கு போகிற இடங்கள்லையோ, படிக்கிற இடங்கள்லையோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, நம்ம உறவினர் மத்தியில் போய் நிற்கும் போதோ, ஒரு காய்கறி கடைக்கு போகும்போதோ நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம்? அந்த இடத்துல தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? இடைவிடாமல் தேவனை துதிப்பதற்கு மட்டுமில்லை, இடைவிடாமல் தேவனை தேடுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கோம். ஆலயத்துக்கு போகிறோம், எல்லாமே போகிறோம், பைபிள் தூக்கிட்டு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பைபிளை ஒரு ஓரமாக வச்சுறவங்க எத்தனை பேர்? அதை ரெகுலராக படிக்கிறவங்க எத்தனை பேர்? பைபிளை அப்படியே விரிச்சு படிச்சுட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகிறோமா? அல்ல கேலண்டரில் போட்டு வசனங்களை படித்து விட்டு போகிறோமா? இல்லை பைபிள் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வருஷ கிராமமாக நான் படிச்சு வருவேன்னு படிக்கிறோமா? அதுதான் தேவனை முழுவதாக தேடுவது. இந்த வசனத்தை கேலண்டரில் போட்டு வசனத்தை படிப்பது, காலையில் எழுந்திரிச்சோன்னே வேதத்தை தெரிஞ்சு அப்படியே கையில் வர்ற வசனத்தை படிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் தேவனை தேடுவது கிடையாது. அதெல்லாம் ஒரு பயத்தின் அறிகுறி. நான் ஒரு வசனத்தை பார்க்காம போயிட்டேன்னா எனக்கு எது நடந்துருமோ அப்படின்ற பயத்தின் அறிகுறி தான் அந்த மாதிரி நடக்கிறது. முழு இருதயத்தோட தேவனை தேடுவதுன்னா எப்படின்னா லவ் அண்ட் அஃபெக்ஷனாக தான். முழு இருதயத்தோடு கணவன் மனைவிக்குள்ள அந்த முழு இருதய உறவு இருப்பது போல, அப்பா அம்மா பெற்றோர் பிள்ளைகள் மேலே அந்த முழு இருதயத்தோடு இருப்பது தான் அந்த முழு இருதயம். அதை விட்டுட்டு ஒன்றா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசிட்டு வெளியே போன உடனே வேற மாதிரி பேசுவது அந்த முழு இருதயத்தோடு கிடையாது. இதை நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு தேவனை தேடுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். நம்ம பைபிளே படிக்கணும், நம்ம தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுவார். அவரை கைவிட்டு விட்டால் அவர் நம்மளை கைவிட்டு விடுவார் அப்படின்னு நம்ம படிக்கணும். அப்போ தேடுகிறவன் கண்டடைகிறான், கேட்கிறவனுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம தேடி தேவனை கண்டடைவதற்காக அழைத்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்மளை. இதில் ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டே சொல்லப்பட்டியது இதாது. அப்போ புதிய ஏற்பாட்டையும் நம்ம தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டையும் தேவனை தேடினாங்க. என்னன்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை புரியாதனால நடந்தது. ஆனால் தேவ ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு அப்புறம் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதுக்கு முன்னாடி வாசம் பண்ணார். ஆனால் அதை நமக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் அவர் சிலுவை மரணம் அவருக்கு வந்தது. ஆனாலும் நம்ம இன்னும் தேவனை தேடாமல் இன்னும் நம்ம எப்படி கொண்டு இருக்கிறோம்? ஆலயத்துக்கு போவது எப்படி இருக்கு? வாரத்துக்கு உதவ போகிறோம், நான் ஆலயத்துக்கு போகிறேன் பக்திமான்ன்றோமா? இல்லை அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிறோமா? இதை விடாமல் தேவனை தேடி கொண்டு இருக்கிறோமா? பைக்கில் போகும்போது தேவனை ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம். வேலை பார்க்குற இடத்துல தேவனை ஸ்தோத்திரம் சொல்லலாம். வேலை பார்க்கும் இடத்துல இல்லாமல் வெளியே ஒரு தீ பிடிக்க வரைக்கும் வச்சுக்கிங்களேன், அங்கே தேவனை ஸ்தோத்திரம் சொல்லலாம். இதுதான் தேவனை தேடுவது. இடைவிடாமல் தேவனை தேடுவதுன்னா அது ரொம்ப பெரிய காரியம் கிடையாது, ரொம்ப ஈஸியான காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் கோக்கிலும் மரத்திலும் தேவனை தேடிக்கொண்டே தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டே இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த வசனம் பாருங்களேங்க, என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். சங்கீதக்காரர் அழகா எழுதியிருக்கார், முழு இதயத்தோடு தேவனை தேட வேண்டும். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவாளிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேட எங்களை அழைப்பதற்காக நன்றி தகப்பனே. தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று நீ சொல்லுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் முழு இதயத்தோடு உண்மை தேடி உண்மை கண்டடைந்து உம்மதண்டையிலே சேர்ந்து நாங்கள் உண்மை எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டு துதித்து கொண்டிருக்கும் ஜனமாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உண்மை தேடி உம்மண்டை சேர உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் தங்கள் வாலிப பருவத்தின் ஆசை பாசங்களுக்கு நீங்களாகி தகப்பனே அவர்கள் உண்மை உறுதியாக பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. உண்மை உறுதியாக பற்றி கொள்ள, உண்மை முழு உறுதியத்தோடு தேடி உண்மை பற்றிக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.